ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து சிறுதானியத்தில் நம்ம வந்து கார அரிசி, சிவப்பு அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து நான் அடை செய்யலான்னு சொல்லிட்டு அது ஊற வைக்கலான்னு தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்புறம் வந்து கொள்ளு, சாம அரிசி, அப்புறம் கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து அடை செய்யலாம், தோசை இல்லை அடை செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது செஞ்சு பார்த்தா எப்படி வருது அப்படின்னு. இது ரொம்ப நாளாக வாங்கி இந்த கார அரிசி அப்புறம் வந்து இந்த சாம அரிசிலாம் ரொம்ப நாளாகவே இருந்தது. சரி வீணாக போயிடக்கூடாது, நம்ம அதை ட்ரை பண்ணலாமேன்னு அதான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சிவப்பரிசி வந்து நான் ஒரு டம்ளர் 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன் பாருங்க. அடுத்தது கொள்ளு வந்து அதே டம்ளர்ல அதே அளவு, ஒரே அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல் அதுவும் 100 கிராம், அதுவும் அதை எடுத்து அதே அளவு தான் சேர்த்துருக்கேன், சம அளவு. இப்போ வந்து இது சாமரிசி. இதை வந்து ஏன் நான் தனியாக போடுறேன்னா, இது வந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஊறிடும். அந்த கொள்ளு சிவப்பரிசிலாம் ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால அதை வந்து நான் காலையிலேயும் ஊற வச்சுட்டு, இந்த கடலப்பருப்பு இதெல்லாம் வந்து நமக்கே தெரியும், வடைக்கு இதெல்லாம் ஊற வைக்கும்போது 1 ஹவர்லாம் ஊறிடும். 2 ஹவர் 1 ஹவர் இருந்தால் போதும். அதனால நான் இதை ரெண்டுத்தையும் அந்த சாயந்தர நேரத்தில் ஊற வச்சுக்கலாம். இதை வந்து நான் காலையிலே டிஃபன் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கெல்லாம் வந்து கொள்ளும் அரிசியும் நான் சேர்த்து ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், கலந்து ஒன்றாவே. இது நல்லா தண்ணி ஊற்றி நான் அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ நான் மூடி வச்சுட்டேன். இந்த அரிசியெல்லாம் தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது ஏன் தனியாக வச்சுருக்கேன், ஒன்றா போடலாமேன்னு நினைக்கலாம் நீங்கள். ஆனால் இது நம்ம அரிச்சு சேர்க்கும்போது அதில் வந்து மண் இருக்கும், நிற்காது. கடலப்பருப்பு வந்து க்ளீனாக தான் இருக்கும். அதனால் அது ஈஸியாக அரைச்சிடலாம் தான் நான் தனித்தனியாக ஊற வைக்க அளவோடு எடுத்து வச்சுட்டேன். சாயந்தரம் தண்ணி ஊற்றி வச்சுட்டா டக்குன்னு ஊறிடணுன்னு. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா மாவு அரைச்சி அடை ஊற்றுறதான் இப்போ காட்ட போகிறேன். நடுவில் எடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, எல்லாம் கலந்து அரைக்கிறத. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இது வந்து நான் சாம அரிசி வந்து நான் ஊற வச்சு சேர்க்கல. ஏன்னா சாயந்தரம் ஊற வைக்கலான்னு எடுத்து நான் பார்த்தப்ப கொள்ளும் சிவப்பரிசியுமே பார்த்தீங்கன்னா நிறையவே வந்து உபரியாகி நிறைய இருந்தது குவான்டிட்டி அளவு. அதனால அந்த அளவு எனக்கு தேவைப்படாது. அதனால அந்த சாமரிசி ஊற வைக்க வேணாம், கடலப்பருப்பு சேர்க்காம அடை செய்ய முடியாதனால கடலப்பருப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாமரிசியை நான் எடுத்து வச்சுட்டேன், நான் வந்து அதை அரைக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடை ஊற்ற வீடியோ எடுத்திருந்தேன், அது வந்து மிஸ் ஆகி போச்சு. அந்த சாமரிசி சேர்க்காதையும் அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது 3 மட்டும்தான் நான் அரைச்சி இப்போ அடைக்கு என்னென்ன சேர்ப்போமோ எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். அதாவது உரப்படை சாதமாக நார்மலாக அரைப்போம் இல்லையா, அதே போல் தான். பூண்டு, பெருஞ்சீரகம், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்து நான் எப்போதும் போல் தான் அதை அரைச்சிருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து தோசையும் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து அடைனா அடையே சாப்பிட மாட்டாங்க, தோசையும் வந்து கலந்து சாப்பிடுவாங்கனால நைட்டில் வந்து ஓவராக தேங்காய் சட்னி தான் செரிக்காதனால